ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஜின்னு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போகணும்னு சொன்னதும் டைம் ஃப்ரீஸ் ஆகி பேக்கில் ஓடினதை பார்த்தோம். இதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. ஜின்னு நல்லா தூங்கிட்டே என்ன ஆச்சு, எனக்கு மழையில் நனைஞ்சனால காய்ச்சல் வந்திருக்குமோன்னு எழும்பி வெளியே போய் சோஃபாவில் உட்காரா. பார்த்தா ஒரு வயசான லேடியாக இருக்கா. ஜின் அம்மாவும் அப்பாவும் டிவிலேயே மூழ்கிட்டாங்க. ஜின் அப்பா எனக்கு இன்னொரு வெள்ளரிக்காய் கொண்டு வா அப்படின்னு சொல்ல ஜின் அம்மாவும் எழும்பி போகிறாங்க. ஜின் அப்பாவும் ஜின் கிட்ட முதுகு அரிக்குது சொரிஞ்சு விடுன்னு சொல்ல அவளும் சொரிஞ்சு விட்டுட்டு அப்படியே முதுகிலேயே படுத்துட்டா. ஜின் அம்மா பார்த்துட்டு யார் இந்த லேடின்னு கேட்க அப்பந்தான் ஜின் அப்பா ஜின்னோட ஃபேஸையே பார்க்குறாங்க. பார்த்ததும் பயந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜின்னும் தெரியாமல் பார்க்குறா. அப்புறம் ஜின்னு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க ஜின்னுன்னு. அதுக்கு அந்த ஓல்டு ஜின்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. மறுபடியும் அவங்க அப்பா கூப்பிட்றாரு. மறுபடியும் ஓல்டு ஜின்னு என்னன்னு கேட்குறா. அவங்களும் பயந்து போகிறாங்க. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும்னு சொல்லிட்டு எதையோ தேடுறா. ஜின் அப்பா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஜின் அம்மாவும் ஜின் லீமின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்க பொண்ணுன்னு நினச்சிட்டு. ஜின்னும் ஓல்டு ஜின்னும் நான் தானே உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்களும் அலறிட்டே வெளியே விரட்ட பார்க்குறாங்க. ஓல்டு ஜின்னும் பயந்து வெளியே ஓடி வரா. அப்போ அங்கே சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவர் ஜின்னு வரதை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டாரு. ஜின்னும் சாரி சொல்லிட்டு ஓடுறா. அந்த சைக்கிள்காரரும் வயசான கிழவி உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஜின்னும் நான் மேக்கப் தானே போடலை அதுக்குன்னு கிழவின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே மிரராக பார்க்குறா. அதை பார்த்தது செம ஷாக்கு, என்ன ஆச்சுன்னு புரியாமல் அப்படியே பார்க்குறா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸும் வருது. ஓடுறா போலீஸுக்கு பயந்து. ஆப்போசிட்டில் ஜின் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஓல்டு ஜின்னை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்குறாங்க. ஜின்னும் நான் உங்கள் பொண்ணு தான் அம்மா அப்படின்னு சொல்கிறா. ஜின் அம்மா நீனும் என் பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்குது. கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க. ஜின் கிட்ட உங்கள் நேம் என்னன்னு போலீஸ் கேட்குறாங்க. ஜின்னும் லீமின் ஜின் அப்படின்னு சொல்கிறா. ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கவும் எல்லாமே சொல்கிறா. போலீஸே ஷாக்கில் கேட்குறாங்க, நீங்கள் 1996 பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருந்த ஜின்னோட அம்மா நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க, என் பொண்ணை என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. ஜின்னும் அம்மான்னு சொல்ல ஜின் அம்மா ஐயோ அதை மட்டும் சொல்லாத அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் அவங்க அம்மா அப்பா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறா. ஜின் அம்மா அவங்க அப்பாவை சந்தேகப்படுறாங்க. உங்கள் செட்டப்பு தானே, நீங்கள் தானே எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறாரு, நான் எதுவும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸும் எப்படி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்க ஜின்னும் உண்மையாகவே நான் ஜின் தான் 1996 தான் பிறந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜின்னுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு. ஜின்னும் ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறா. அதில் யங் ஜின்னோட பிக் அண்ட் டீட்டெயில்ஸ் தானே இருக்கும். அதை பார்த்துட்டு ஜின்னோட அம்மாவை என் பொண்ணோட பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டாங்க. ஓல்டு ஜின்னு யங் ஜின்னோட பர்ஸை திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அம்மா சொல்கிறாங்க. ஜின்னும் அழுதுகிட்டே மார்னிங் நான் எழும்பும் போது இப்படி வயசாகி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கனவு இல்லைல்லாம் நிஜம் தானேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு போலீஸ் கன்னத்துலேயே ஒரு அடி அடிக்கிறா. அதுக்கப்புறம் இது ஏதாச்சும் ப்ராங்க் ஷோவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஹிடன் கேமரா இருக்கான்னு தேடுறான். மறுபடியும் நான் 1996 தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பை போட்டு காமிச்சிட்டு ரொம்பவே அழுகிறா. கட் பண்ண ஜின்னு ஒரு மூலையில் இருக்கா. ஒரு போலீஸ் ஜின் அம்மா அப்பா கிட்ட அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, புத்தி பேதலிச்சிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னும் கண்ணாடியை பார்த்து பார்த்து அழுறா. அப்போ இன்னொரு போலீஸ் ஜின் கிட்ட உண்மையாகவே நீங்கள் இப்படி மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜின்னும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த போலீஸும் லேபுக்கு கூட்டிகிட்டு போனால் தெரிஞ்சிடும், இல்லைன்னா டெல் யுவர் ஸ்டோரிங்கிற ஷோக்கு கூட்டிகிட்டு போனால் ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறான். ஜின்னும் லேபா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து நைஸாக கிளம்புறா. ஜின் அம்மாவும் அப்பாவும் கிட்ட பேசிட்டு இருந்த போலீஸ்கிட்ட ஜின் அம்மா நீங்கள் ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க ஜின்னை காணும். போலீஸும் ஜின்னை தேடி வெளியே போகிறாங்க. வெளியே ஜின்னு நடந்து போயிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள்காரர் முன்னாடி போய் விழுந்தால, இப்போ அதே சைக்கிள்காரர் முன்னாடி தான் போகிறா. அவரும் பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துட்டாரு. ஜின்னு சாரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பின்னாடி போலீஸ் வந்துட்டாங்க. ஜின்னும் தெரிச்சு ஓடுறா.
ஜின்னும் ஓடி போய் ஒரு கெஃபேக்குள்ளே போய் டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறா. அப்படியே நைட்டும் ஆகுது. போலீஸும் இன்னும் ஜின்னை தேடுறதை விட்ட பாடில்லை. கரெக்டாக ஜின்னு ஒளிஞ்சிருக்க டேபிள் கிட்ட தான் வராங்க. ஜின்னை எழுப்புறாங்க. ஜின்னை பார்த்ததும் போலீஸ் பயத்தில் அலறிட்டு சாரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜின்னு என்ன ஆச்சு திடீர்னு வெளியே போகிறா. அப்போ அந்த கிளாஸில் பார்க்குறா. நம்ம எங்கே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரரில் போய் செக் பண்ணுறாங்க. வேலை செய்கிறவங்க கிட்ட போய் நான் எங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஜின்னு சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தால் ஜின் அம்மா குரல் வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. ஜின் அப்பா தான் இன்னைக்கு ஒரு வியர்ட் லேடி வந்து வீட்டை உடைச்சிட்டாங்க, அதான் இனி வந்தால் அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜின் அம்மாவும் ஒவ்வொரு கட்டையை எடுத்து எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் அம்மா அவள் எப்படி வீட்டுக்குள்ளே வரலாம், என்ன வேற அம்மான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின் அப்பாவை என்னையும் அப்பான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின் மனசுக்குள்ளேயே அது நான் தான் சொல்கிறா பாவமா. அப்புறம் ஜின்னும் ரூமுக்குள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு எப்படி திடீர்னு வயசானோம், எப்படி மறுபடியும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஒருவேளை 28 வயசு ஆனனால ஏதாச்சும் வியாதி வந்திருக்குமோ அப்படின்னு கேட்குறா. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறா. எதுவுமே கிடைக்கல. அப்புறம்தான் மார்னிங் எழும்பும் போது தானே வயசாச்சு, ஒருவேளை சூரியனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கர்டன் எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணுறா. பண்ணிவிட்டு இந்த சின்ன வயசில் சாக விரும்பல, டேட்டுக்கு போகணும், வேலை செஞ்சு சம்பாதிச்சு அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறா. அப்படியே மார்னிங் ஆகுது. விடிஞ்சதும் ஜின்னு அப்படியே ஓல்டு ஜின்னாக மாறிடுறா. கண்ணாடியை பார்த்து செம்மையாக அலறா. அதை கேட்டு சின்ன அப்பா ரூமை ஓப்பன் பண்ண வராரு. ஜின்னும் உள்ளே வராதிங்கன்னு சொல்கிறா. வாய்ஸுக்கு என்னாச்சுன்னு கேட்க காய்ச்சல்னு சொல்லி எப்படியும் சமாளிக்கிறா. அப்புறம் ஜின்னு வெட்னரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பீடாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறா. அதுக்குள்ளே நைட் ஆகிட்டு ஜின்னா தான் உள்ளே போகிறா. அங்கே உள்ள நர்ஸ் கிட்ட என்ன ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் நைட் கூட ஒரு பூனையை விட்டுட்டு போனேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. அந்த தொட்டிக்குள்ளே விழுந்த பூனையை ஜின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கா. ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. அந்த பூனை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஜின்னு எப்படி மறைஞ்சு போயிருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த கேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிக்கிறா. அந்த கேட்டை தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் வந்து நிம் சங்குன்னு யாரோடதோ மிஸ்ஸிங் நோட்டீஸாக பார்த்துட்டு இருக்கு. கட் பண்ணால் ஒரு போராட்டத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே காரில் இருந்து ஒரு ஃபேமஸான பையன் வரான். போராட்டம் பண்ணுற கேர்ள்ஸ் எல்லாம் அவனை சுற்றி குவிறாங்க. கட் பண்ணால் கோர்ட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஃபேமஸ் பையனுக்கு எதிராக வாதாடிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க முயன்றனால தக்க தண்டனை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசி முடிக்கிறான். கட் பண்ணால் கோர்ட்லேருந்து ஹீரோ வெளியே நடந்து வரான். அதே டைமில் நியூஸையும் ப்ளே ஆகுது. ஒரு ஆஃபீஸில் 2 பேரும் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் ஹீரோவை ப்ரெஸ்காரங்க வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து குவிறாங்க. அப்போ ஒருத்தர் ஹீரோவை வந்து இடிச்சிட்டான் தெரியாதனமா. அதே டைமிங்கில் ஆஃபீஸில் அந்த 2 பர்சனும் ஹீரோவை பற்றி பேசுகிறத, கேரக்டரை பற்றி பேசுகிறத மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க. ஹீரோவும் ரிப்போர்ட்டர்கிட்ட ஃபஸ்ட்டு மேனஸ் என்னன்னு கற்றுக்கோங்க, உங்களையே ட்ராஷ்ன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொஸ்டின் கேட்க சொல்கிறான். அதுக்கும் அவன் மட்டையாக தான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது ஃபேமஸ் பையனோட ஃபேன்ஸ் எல்லாம் அவன் மேலே முட்டை தூக்கி எறிகிறாங்க. ஹீரோவும் ஒரு கொடையை வச்சு சூப்பராக எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போகிறான். அப்போது ஒரு சப்பி கேர்ள் முட்டையை எறிவா. ஹீரோ கொடையை விரிக்க அது பவுன்ஸ் ஆகி அந்த பொண்ணோட மண்டையிலேயே விழுது. கட் பண்ண ஜின்னை தான் காமிக்கிறாங்க. ஓல்டு ஜின்னுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை. அதனால யாருக்குமே தெரியாமல் அவங்க அம்மா ரூமுக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் அள்ளிட்டு வரா. வரும்போது பின்னாடியே சின்ன அம்மா வராங்க. ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாத்தையும் கபோர்டில் வச்சுட்டு டோரை லாக் பண்ணுறா. ஜின் அம்மா நாள் ஃபுல்லாக உள்ளே என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே ஒரு கம்பி வச்சு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெட்ஷீட்டை பொத்திட்டு இருக்கா. ஜின் அம்மாவும் ஓல்டு ஜின் டிக்கிலேயே 4 போடு போட்டு ஏன் இவ்வளோ குண்டா இருக்குன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓல்டு ஜின்னு விடவே இல்லையே. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டான். கண்ணாடி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா பாவம். இருந்தாலும் இதை என்னால் சரி பண்ண முடியும்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்கிறா. அடுத்த சீனில் எல்லா ஹாஸ்பிட்டலாக போய் அவளோட ப்ராப்ளமும் சொல்கிறா. எந்த பலனும் இல்லை. கடைசியில் ஒருபடி மேலே போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டர்கிட்ட போய் ஜின்னோட ஃபோட்டோவை காமிச்சு இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே ஒவ்வொரு நாளும் போகுது. அப்புறம் ஒரு ஷமன் கிட்ட போகிறா. அவரும் கண்ணை மூடி ஏதோ பண்ணுறாரு. கண்ணை ஓப்பன் பண்ணால் ஜின் இருக்கா. அந்த ஷமனும் பயந்து ஜின்னை விரட்டிடுறாரு.
இப்படி ஒவ்வொரு நாளும் போகுது. நைட்டான யங் ஜின்னுக்கு ஓல்டு ஜின்னோட ட்ரெஸ்ஸு பத்தாமல் அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டே நடக்கிறா. ஒரு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு சின்ன ஓடையோட பாலத்துக்கு மேலே நின்று அழுதுட்ருக்கா. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. அப்போ மின்னலும் காற்றும் அடிக்கிறது. காற்றுல ஒரு போஸ்டர் வந்து ஓல்டு ஜின்னை சுற்றி அவளும் ஓடையில் அப்படியே விழுந்துட்டா. மேலே எழுந்து என்னன்னு பார்த்தா ஒரு ஜாப் போஸ்டர் தான் அது. ஏஜ் லிமிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஜின்னும் ஹாப்பியாக அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான். அங்கே பார்த்தா எல்லாருமே வயசானவங்க. ஜின்னையும் உள்ளே கூப்பிட்றாங்க. ஜின்னு என்னதான் வயசானவங்க மாதிரி இருந்தாலுமே யங் தானே, எல்லாமே பண்ணுறா. எக்ஸசைஸ், இங்கிலீஷில் பேசுகிறா, எல்லா வித்தையும் இறக்குறா. கட் பண்ண ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கான் போல. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கா. சீஃபும் எல்லாரும் இங்கே வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க, நீ இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிடுறத காமிக்கிறாங்க. ஹீரோவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிளேஸுக்கு காரில் போகிறான். கட் பண்ண ஜின்னை காமிக்கிறாங்க. ரொம்ப பயத்தோட லேப்பை ஓப்பன் பண்ணி செலக்ட் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதில் லீ சன்னு ஓல்டு ஜின்னோட நேம் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குறிக்கிறா. என்னதான் யங் ஜின்னுக்கு கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு மறக்காம மிஸ்டர் ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களை நம்ம இந்த விடைபெறுவது மிஸ்டர் ஷா.